இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 டைப்பாக நம்ம லேப்டாப்பை ஷட் டவுன் பண்ண முடியும். அதில் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச 2 டைப் ஃபஸ்ட் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விண்டோ பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே ரைட் சைடு போனோம் அப்படின்னு பார்த்தோன்னா இங்கே வந்து பவர் பட்டன் இருக்கும். அந்த இதை கிளிக் பண்ணிவிட்டு அந்த இதை கிளிக் பண்ணால் 3 ஆப்ஷன் வரும். அதில் ஷட் டவுன் இருக்கும். அடுத்த ஷட் டவுன் கிளிக் பண்ணி தான் நம்ம லேப்டாப்பை இல்லை பிசியாக இருந்தால் ஷட் டவுன் பண்ணுவோம். அப்படி இல்லை அப்படின்னா Alt F4 கிளிக் பண்ணி நம்ம ஷட் டவுன் பண்ணிகிட்ருப்போம். இந்த 2 தான் மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ இன்னொரு 2 டைப் நான் சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து விண்டோ அழுத்திட்டு எக்ஸ் அழுத்திட்டு அதுக்கப்புறம் யூவை வந்து 2 டைம் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஷட் டவுன் ஆயிரும். லேப்டாப்பாக இருக்கட்டும் இல்லை பிசியாக இருக்கட்டும். ஸோ இன்னொரு டைப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன் இருங்க பண்ணிக்கலாம். ஸோ இப்போ தான் லேப்டாப் வந்து ஆன் ஆச்சு. ஸோ ஃபஸ்ட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். ரெஃப்ரெஷ் கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. ரைட் கிளிக் பண்ணோம் அப்படின்னா நியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நியூன்ற ஆப்ஷனுக்குள்ளே போனோம் அப்படின்னா ஷார்ட்கட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஷார்ட்கட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு லைன் மாதிரி ஒன்று ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த இடத்துல தான் ஒரு சின்னதாக ஒரு கோடு எழுத போகிறோம். ஸோ இந்த இடத்துல என்ன எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷட் டவுன் அப்படின்னு ஃபஸ்ட் எழுதிக்கோங்க. ஷட் டவுன் அப்படின்னு எழுதிட்டு கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுட்டு /s அப்படின்னு எழுதிட்டு கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுட்டு /t கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுட்டு 0 கொடுத்துட்டு கீழே நெக்ஸ்ட்டுன்னு இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல ஷட் டவுன் கேட்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம வேறு ஏதாவது பேர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நான் ஷட் டவுன் இருக்குது. ஸோ அதனால் நான் ஷட் டவுன் அப்படின்னு வச்சுருக்கேன். இந்த இடத்துல உங்களுக்கு பிடிச்ச பேர் கூட இந்த இடத்துல போட்டுக்கலாம். ஸோ ஷட் டவுன் தான் நான் பண்ண போகிறோம். ஸோ ஷட் டவுன் நான் வச்சுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் ஃபிக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு பாருங்கள். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த பட்டன் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ இந்த பட்டனுக்கு வந்து நம்ம எப்படி ஐகான் சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பி ரைட் கிளிக் பண்ணி கீழே கடைசியாக ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு இருக்கும் பாருங்கள். அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே பாருங்கள் சேஞ்ச் ஐகான் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா. அதை கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல ஓகேன்னு கேட்கும். திருப்பி ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன மாதிரி ஐக்கான் உங்களுக்கு தேவையோ ஐக்கான் நிறையா இருக்கும். ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஐக்கானை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் ஓகே கொடுத்தீங்கன்னா இதை எப்படி நான் சொல்கிறேன் பாருங்கள். எனக்கு இந்த ஐக்கான் பிடிச்சிருக்கு. ஸோ இந்த ஐக்கானை வந்து நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து ஓகே அப்படிங்கிற கொடுத்துட்டு இந்த இடத்துல அப்ளைன்னு இருக்கும் பாருங்கள். அப்ளை ஆயிடுச்சு. ஸோ அப்ளை கொடுத்ததுக்கப்புறம் திருப்பி நம்ம லேப்டாப் வந்து டபுள் கிளிக் பண்ணால் ஷட் டவுன் ஆயிடும். பார்த்திங்களா ஷட் டவுன் ஆயிடுச்சு. அந்த ஐக்கானில் இதே மாதிரியே டபுள் கிளிக் பண்ணால் ஷட் டவுன் ஆயிரும். ஸோ இந்த ட்ரிக்கை வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ இதே மாதிரி உங்கள் வீட்டில் லேப்டாப் இருந்துச்சுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்யூ, பபாய்.